கடிக்கும் போது எனக்கு யோசனை வந்துச்சு. வாங்க வணக்கம் கணேஷ். கணேஷ்குமார் ஹாய்மா, வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? புதுசாக வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. எழுத மாட்டேன், லைவ் பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னாச்சு சாமி சொல்லுங்க. ஒருமா அக்கா பாவம் தானே, கஷ்டப்பட்ட கூட சொல்லுங்க. பாப்பா வாங்க. வேதாரண்யம் கண்ணன்மா லைவ்ல இருக்கீங்களா? புதுசாக வரும் அனைத்து உறவுகளும் ஒரு அன்பான வேண்டுகோள், லைக்கை போடுங்க, கமெண்ட் கொஞ்சம் மரியாதையை போடுங்க சகோதர சகோதரிகளே ப்ளீஸ். சூப்பர் சூப்பர் முருகண்ணா. ஆத்தி வாருங்க வணக்கம். ஃபைசு சகோ வணக்கம். ஆத்தா தமிழ்ச்செல்வி அத்தாச்சி ஆத்தா தான். ஐயோ கேஆர்சிமா கேஆர்சிமா இது தமிழ்ச்செல்வின்னு ஒருத்தவங்க வருவாங்க. நான் கூட உங்கள்ட்ட கேட்டேன்ல, அவங்க வந்து யாருன்னா ஆறுமுகம். ஆறுமுகம் அவங்க. நான் அன்னைக்கு தான் பார்த்தா ஒரு லைவ்ல போயிட்டு நான் அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நீங்க ஞாபகமே வந்துச்சு. ஆகா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணே ஆமான்னு சொல்லுது. நம்ம தான் கேசுமா, நான் தான் போட்டு உங்களையும் போட்டு குழப்பி முத்துவையும் போட்டு குழப்பிட்டேன். சிவ சிவ அது ஆறுமுகம் அந்த பையன் தமிழ்ச்செல்வி. எப்படியெல்லாம் நம்மளை வந்து குழப்பிட்டாங்க பாரு. சிஎஸ் சகோசம்மா தினமும் இப்படி சாப்பிட்டு கொண்டே லைவில் வாருங்கள். அப்போ எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் சாப்பிடுவது எங்களுக்கு வயிறு நிறைந்த மாதிரி இருந்தது. அடி ஆத்தே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கம்மா. சட்னி நல்லா செய்வேன். கண்டிப்பாக சட்னி செஞ்சு உங்களுக்கு பார்சல் பண்ணி விட்றேன். முறுக்கு வாங்கி அனுப்ப மாட்டேங்க, நான் இங்கே சட்னி செஞ்சு அனுப்புகிறேன். மலைப்பாறைக்கு ஒரு ஃப்ரெண்டு வரணும்னு சொன்னார். இல்லை அதனால தான் சொன்னேன் சகோதரி, முறுக்கு வாங்க வரணும்னு சொன்னேன். வாங்க வேல்முருகனை, நான் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. நான் இருக்கேன்ல, உங்களோட தங்கச்சி இருக்கேன். வாங்க சதாசிவமண்ணா வணக்கம். மணப்பாறை தங்கம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தங்கம் உண்மையான சொத்து. நோய் இல்லாத உடலாம், வேதனை இல்லாத மனமும் தான் தங்க பொண்ணு. 44வது லைக் தங்க பொண்ணு. ரொம்ப சந்தோஷம் சதாசிவமண்ணா, மிக்க நன்றி. வளர்த்துடன் மல்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. முருகன் சகோ உட்காந்து தங்கமாக பாசமரே நான் நேற்று வரவில்லை ஏன் என்று கேட்டீர்களா? கிஷோர் நான் நேற்று நீங்கள் வரல. நேற்றுக்கு நான் லைவே வந்து ஒரு 20 நிமிஷமாக என்னவோ தான் போட்டேன். அவ்வளோதான் போட்டேன். கிளம்பிட்டேன். நான் வீவஸ் பழனி கிளம்பிட்டேன். வட்டமாக இருக்கிற வீஷாவை சதுர வடிவா பாக்ஸில் தான் தருவாங்க. அது ஏன் என்று சொல்லுங்க பார்ப்போம். தெரியலண்ணே, நான் பீஸாவே பார்த்ததில்ல. அது இது ஒரு கொஷின். சத்தியமாக தெரியலண்ணா. பயணத்தில் இருக்கேன். ஊட்டி கண்ணன் அப்படின்னு கோவமாக சொல்கிறேன். என் மேலே கோவப்பட்டதே இல்லை ஊட்டி கண்ணன். இன்னைக்கு தான் கோவப்பட்டிருக்காங்க தம்பிமா. நெகத்தை தெரியும். நீ கமெண்ட் போடுவேன்னு எனக்கு தெரியும். என்னை திட்டுவேன்னு எனக்கு தெரியும். அத்தா நெகத்தை கடிக்காதா, ஏத்தா அப்படி பண்ற, சொன்னா கேட்க மாட்டியாமா அப்படின்னு யாது முறைனே நீ எப்பவுமே திட்டும். இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை திட்டு வாங்கியிருக்கேன். அது முறை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமே கிடைக்க மாட்டேன். வாங்க வணக்கம் ரவிக்குமார். வணக்கம் வணக்கம் ரவி தோழரை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? ஹாய், நான் ரவிக்குமார். நீங்க ரொம்ப 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 நலமா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா பல்லுதான் வலிக்குது. நீங்க அது வேண்டாம், ஒரு பெரிய பெரிய ஸ்மெல் மட்டும் பண்ணுங்க சரியா? கண்டிப்பா. இவ்வளோ நேரம் வரை சிரிச்சுட்டே தானே இருந்தேன். பார்த்தீங்கல்ல, உடம்பு சுகமா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வேலைக்கு எது போனீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? முத்து ஹாய்மா. டி ரவிக்குமார் கேரள சொல்லியிருக்காங்க. நேற்று எங்கள் குலசாமி கோயிலுக்கு சென்றதாக நான் வரையில. ஓ சரி, நான் கொஞ்ச நேரம் தான் லைவ் போட்டேன். சரிண்ணா சரி, நான் எழுதின கமெண்ட் கூட படிக்கல. அச்சோ சாரி கேசி தங்கம். உங்கள் பேர் என்னம்மா? அபிஷேக் சகோதரர். என்னோட பேர் வந்து ஹரிணி அண்டரங்கா. நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேர் அபிஷேக் தகோ. நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. சரி சாரிம்மா, தெரியாமல் விட்டுருப்பேன், விடுங்க. சாரி சிஸ்டர், சின்ன வேலை ஒன்று இருந்தது. நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று கேட்க முடியாமல் போய்விட்டது. அப்படியா சாதுமா? சரி அப்படியா சிந்துமா? பீஸா வந்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிரம்பிடுமா? அதை சாப்பிட்டா எப்படி நைட்டு தூக்கம் வரும்னு கேட்டேன். அதை நம்ம ஸ்நாக்ஸாக தானே சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா எப்படி வயிற்றுக்கு போதுமா அப்படின்னு கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளா தமிழ்நாட்டில் உள்ளவங்க நல்லா சாதம் வச்சு குழம்பு போட்டு சாப்பிட்டு வயிறு நிறையா சாப்பிட்டு தண்ணி குடிச்சாதான் வயிறு நிரம்பி இருக்கும். நல்லா படுத்தோடனே தூக்கம் வரும். இது சாப்பிட்டா எப்படி வயிற்றுக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். வேற ஒன்றும் கேட்கல. சிஎஸ் சகோதரர் தனித்தனமாக கொடுத்தாங்க. இல்லை சகோதர சகோதரிகள் லைவ் இந்த சேனல் சூப்பர் வேல்முருகன் அருமை.